வாக்குவள் நம் தாய் அன்னை மரியாள். கோணாங்குப்பம் தூய பெரிய நாயகி அன்னையின் திருத்தலத்துக்கு அவருடைய பரிந்துரை நாடி வந்திருக்கின்ற அன்பு பக்தர்களாகிய உங்கள் வாழ்வில் இருக்கின்ற குறைகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அனைத்தையும் நம் தாய் கோணாங்குப்பம் தூய பெரிய நாயகி அன்னை நிறைவாக மாற்றுவாள். இந்த தலைப்பிலே உங்களை சிந்திக்க அழைக்கிறேன். குறைகளை எல்லாம் தனது வல்லமையுள்ள பரிந்துரையினால் நிறைவாக்குபவள் நம் தாய் அன்னை மரியாள். இன்றைய முதல் வாசகம், குறிப்பாக நற்செய்தி வாசகம், கானாவூர் திருமணத்திலே தண்ணீரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திராட்சை ரசமாக மாற்றுகின்ற இந்த இரண்டு வாசகங்களை மையப்படுத்தி நம்முடைய குறைகள் என்ன, அதை எப்படி நம் தாய் அன்னை மரியாள் தன்னுடைய பரிந்துரையினால் நிறைவாக மாற்றுவாள் என்ற தலைப்பிலே உங்களுக்கு இந்த மறையுரையை கொடுக்க ஆசைப்படுறேன். இந்த மறையுரையை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இரண்டு வார்த்தைகளை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று நிறைவு, மற்றொன்று குறைவு. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் ஒன்று அபண்டன்ஸ், மற்றொன்று ஸ்கேர்சிட்டி. அபண்டன்ஸ் என்று சொல்லுகின்ற பொழுது நிறைவு, முழுமை. ஸ்கேர்சிட்டி என்று சொல்லுகின்ற பொழுது குறைவு, பற்றாத நிலை, தீர்ந்து போன ஒரு நிலை. இந்த இரண்டு வார்த்தைகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள உங்களுக்கு ஒரு நிகழ்வை அல்லது ஒரு கதையை சொல்ல ஆசைப்படுகிறேன். சின்ன கதை தான். இரண்டு பேர் மாம்பழம் விற்கிறார்கள். ஒருவர் பெயர் ஜாய். அந்த கதையில் வேற பேர் இருக்கும், கிறிஸ்டியன் பெயரை பயன்படுத்திக்கலாம். ஒருவர் பெயர் ஜாய், மற்றொரு பெயர் டோனி. இரண்டு பேரும் மாம்பழ கடை வைத்திருக்கிறார்கள், மாம்பழம் விற்பார்கள். இந்த டோனி ஒவ்வொரு நாளும் மாம்பழம் விற்று முடித்த பிறகு இரவு வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாக நல்ல பழங்களை எல்லாம் எடுத்து தன்னுடைய கடையில் அடுக்கி வைத்து விடுவார். நாளைக்கு இருந்தால் கெட்டு போயிடும் இல்லையா, ஒரு சில பழங்கள், அடிபட்ட பழம் அல்லது அழுகிய நிலையில் இருக்கின்ற பழம், நாளைக்கு வைத்திருந்தால் இந்த பழம் கெட்டுவிடும் என்ற மாதிரி பழங்களை எல்லாம் எடுத்து வீட்டுக்கு எடுத்து செல்வார். அவருடைய பிள்ளைகளிடம், இன்று என்னுடைய வியாபாரம் நல்ல முறையில் நடந்தது, நல்ல பழங்களை நாளைக்கு விற்பனைக்காக வைத்திருக்கிறேன், இந்த பழம் கடையில் இருந்தால் கெட்டுவிடும், எனவே இதை எடுத்து வந்திருக்கிறேன், நீங்கள் மனம் வருத்தப்படாமல் இதை சாப்பிடுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் கொடுப்பார். அந்த பிள்ளைகளும் தினமும் அழுகிய பழங்கள், நாளைக்கு இருந்தால் கெட்டுப்போகின்ற பழங்களை சாப்பிடுவார்கள். நல்லது. ஜாய் இருக்கிறார் இல்லையா, இவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வியாபாரத்தை முடித்து வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாக கடையெல்லாம் அடிக்க முடித்து தன்னுடைய கடையில் இருக்கின்ற அருமையான பழங்கள், சுவையான பழங்களை வீட்டுக்கு எடுத்து செல்வார். தன்னுடைய பிள்ளைகளிடம் சொல்லுவார், எனக்கு மாம்பழம் வியாபாரம் தவிர வேறு எதுவும் தெரியாது, நான் காலையில் கடைக்கு போனால் இரவு வரை மாம்பழங்களை தான் விற்கிறேன், மற்றபடி எனக்கு வெளி உலகம் தெரியாது, என்னிடம் இருக்கின்றது மாம்பழங்கள் தான், அதில் சிறந்த மாம்பழங்களை உங்களுக்கு எடுத்து வந்திருக்கிறேன், என்னிடம் இருப்பதில் சுவையான மாம்பழங்கள், சிறந்த மாம்பழங்களை உங்களுக்கு எடுத்து வந்திருக்கிறேன், இதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று தினமும் கொடுப்பார். அவர்களும் சாப்பிடுவார்கள், உறங்கச் செல்வார். இது இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது பல ஆண்டுகள். இந்த பிள்ளைகள் வளருகிறார்கள் இல்லையா, டோனி வீட்லேயும் பிள்ளைங்க வளர்கிறாங்க, ஜாய் வீட்லேயும் பிள்ளைங்க வளர்கிறாங்க. இந்த ஜாய் வீட்டில் நல்ல மாம்பழங்களை தன் தந்தை பாசத்தின் அடிப்படையில், பாசத்தின் வெளிப்பாடாக கொடுத்த சுவையான மாம்பழங்களை உண்டு வளர்ந்த பிள்ளைகள் வாழ்வில் நிறைவாக இருக்கிறார்கள். கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் நிறைவாக கொடுக்கிறார், நல்லதாக கொடுக்கிறார், கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கடவுள் என்னை இன்னும் சிறப்பாக ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு நேர்மறையான மனநிலையில் வளர்கிறார். இந்த டோனி வீட்டில் போயிட்டு அழுகி போன மாம்பழங்களை, நாளைக்கு இருந்தால் கெட்டு போன மாம்பழங்களை கொடுத்தார் இல்லையா, அவருடைய வீட்டில் வளர்கின்ற பிள்ளைகள், எனக்கு கடவுள் எதையுமே நன்றாக கொடுப்பதில்லை, கடவுள் எனக்கு எதையுமே நான் கேட்காமல் கொடுப்பதில்லை, இந்த உலகத்தில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு கடவுளிடமிருந்து கிடைப்பது கெட்டு போனவை, பற்றாக்குறையாக இருப்பவை, தரம் கெட்ட நிலையில் இருப்பவை என்ற ஒரு எதிர்மறையான மனநிலையில் வளருகிறார்கள். எனவே அவர்கள் பழிவாங்குகின்ற எண்ணம், அடுத்தவரை பற்றி புறம் கூறுகின்ற எண்ணம், அடுத்தவரை பற்றி தவறாக பேசுகின்ற எண்ணத்தில் வளர்கிறார்கள். இதுதான் இந்த நிறைவு குறைவு.
எங்கே ஒரு நிறைவு இருக்கிறதோ அங்கு நல்ல வார்த்தைகள் இருக்கும், நல்ல செயல்பாடுகள் இருக்கும், மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். கடவுள் என்னை நன்றாக ஆசீர்வதித்திருக்கிறார், இன்னும் ஆசீர்வதிப்பார். நான் யாருடனும் வெறுப்போடு இருக்க மாட்டேன், யாருடனும் சண்டை போட்டு கொண்டிருக்க மாட்டேன், எல்லாரையும் மன்னிப்பேன் என்ற அந்த நிறைவான வார்த்தைகள் நிறைவான மனதிலிருந்து வெளிப்படும். ஆனால் இந்த குறைவு அல்லது ஸ்கேர்சிட்டி, பற்றாக்குறை இருக்கின்ற இடத்தில் அவன் எனக்கு நல்லதை செய்யவில்லை, அவன் எனக்கு துரோகம் செய்து விட்டான், அவன் நன்றாக இருக்கக்கூடாது, அவன் வாழ்வில் முன்னேறக்கூடாது, அவன் எப்படியாக இருந்தாலும் என்னை விட கீழே வந்துவிட வேண்டும் என்ற ஒரு எதிர்மறையான மனநிலையில் தான் இருக்கும். அதே போல இந்த நிறைவான மனநிலையில் இருப்பவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாரையும் அரவணைத்து செல்வார்கள், யாரையும் விட்டுவிட மாட்டார்கள். அடுத்தவருக்கு ஒரு தேவை என்றால் சென்று உதவி செய்வார்கள். அவர்கள் கேட்க வேண்டும், அவன் கேட்கட்டும், நம்ம செய்வோம், அப்படி என்ற மனநிலையில் இந்த நிறைவான மனநிலையில் இருப்பவர்கள் abundance of love, abundance of faith, இது இருப்பவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஜஸ்டிஸ், ஒரு குணங்களை தான் வெளிப்படுத்துவார்கள். இந்த பற்றாக்குறை மனநிலையில் இருப்பவர்கள் தான் அடுத்தவனிடம் சண்டைக்கு போவார்கள், வீண் வம்புக்கு செல்வார்கள், அடிதடியில் இறங்குவார்கள். இப்படிப்பட்ட ஒரு பண்புகளை வெளிப்படுத்துவார்கள். இப்போ நிறைவு என்னன்னா குறைவு என்னன்னு நமக்கு புரிஞ்சிச்சு. இப்போ நம்முடைய திருவழிபாட்டு வாசகங்களுக்கு வருவோம். இன்றைய முதல் வாசகம், இஸ்ராயேல் மக்கள் பாபிலோனில் அடிமைகளாக இருந்து மீண்டும் எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். எருசலேம் ஒரு அருமையான ரிலிஜியஸ் சென்டர், ஆன்மீக மையம். யூத மக்களுடைய ஒரு ஆன்மீக மையம் என்றால் அது எருசலேம் தான். அதை பாழாக்கி விடுகிறார்கள். பாபிலோனிலிருந்து திரும்பி வருகின்ற மக்கள் எருசலேமுக்கு பார்க்கின்ற பொழுது அந்த இடமெல்லாம் அழிக்கப்பட்டு கிடக்கிறது. எருசலேமில் இருந்த நம்பிக்கையெல்லாம் சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேம் வெற்று நகராக இருக்கிறது. ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களுக்கு சொல்லுகிறார், இந்த எருசலேம் பாழ்பட்டவள், கைவிடப்பட்டவள் என்று அழைக்கப்பட்டது, ஆனால் இனிமேல் அதுபோல அழைக்கப்பட மாட்டாது. இந்த எருசலேம் எப்சிபா என அழைக்கப்படும், பயூலா என அழைக்கப்படும் என்று சொல்லுகிறார். பாழ்பட்டவள், கைவிடப்பட்டவள் என்பதெல்லாம் இந்த பற்றாக்குறை மனநிலையில் இருப்பவர்களுடைய வார்த்தைகள். பாழ்பட்டவள், கைவிடப்பட்டவள், வீணாக போனவள், எதற்கும் உதவாதவள் என்று இந்த பற்றாக்குறை மனநிலையில், ஸ்கேர்சிட்டி ஆஃப் மைண்ட், பற்றாக்குறை மனநிலையில் இருப்பவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை. அதே எப்சிபா, பயூலா என்ற வார்த்தைகள், இந்த பெயர்கள் எல்லாம், எப்சிபா என்றால் கடவுள் உன்னில் மகிழ்கிறார், பயூலா என்றால் நீ திருமணமானவள். இதெல்லாம் நிறைவான மனநிலையில் வருகின்ற வார்த்தைகள். யூத சமயத்திலே திருமணம் என்பது ஒரு ஆசீர்வாதமாக பார்க்கப்பட்டது. திருமணம் செய்து கொண்டு கணவனோடு வாழுகின்ற பெண் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாக பார்க்கப்பட்டாள். கணவனை இழந்த பெண், கைவிடப்பட்ட பெண் அல்லது விதவை பெண் எல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதமாக பார்க்கப்படவில்லை. எனவேதான் இந்த எருசலேம் நகரம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட நகரமாக இருக்கும், கடவுளால் வழிபடுத்தப்படுகின்ற நகரமாக இருக்கும். இந்த எருசலேம் மாநகரம் கடவுளின் மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த நிலைக்கு இந்த எருசலேம் நகரம் மாறும் என்று எசாயா இறைவாக்கினர் சொல்லுகிறார். எங்கு பற்றாக்குறை இருக்கிறதோ, எங்கு இவள் கைவிடப்பட்டவள், எங்கு இவள் கணவனால் கைவிடப்பட்டவள் அல்லது வீணாய் போனவள், பாழ்பட்டவள் என்று சொல்லப்பட்டதோ அந்த எருசலேம் மாநகரம் இவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், திருமணம் முடித்தவள், கடவுள் இவளில் மகிழ்ச்சி கொள்வாள் என்று அழைக்கப்படும் என்று சொல்லப்படும். அப்படி என்றால் பாழ்பட்ட அந்த நகரம் மகிழ்ச்சிக்குரிய நகரமாக மாறும். கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால் இந்த எருசலேம் மாநகரம் செழித்து வழங்கும். எல்லாரும் அவரை தேடி வருவார்கள், எல்லாரும் அவரில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்று எசாயா இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகம் உண்மையாகவே கானாவூர் திருமண நிகழ்வை வாசிக்கின்ற பொழுதெல்லாம் நம் தாய் அன்னை மரியாள் குறைகளையெல்லாம் நிறைவாக மாற்றுவாள் என்ற அந்த ஆழமான கருத்தை நம் மனதில் பதிய வேண்டும். கானாவூர் திருமணத்துக்கு இயேசு, அன்னை மரியாள், சீடர்கள் எல்லாம் வராங்க. கானாவூர் என்பது திராட்சை தோட்டங்கள் அதிகமாக இருந்த ஒரு இடம். அந்த இடத்தில் திருமணம் நடைபெறுகிறது என்றால் திராட்சை ரசம்தான் அதனுடைய மிகப்பெரிய அடையாளமாக இருக்கும். கானாவூரிலே திருமணம் நடைபெறுகிறது என்றால் திராட்சை ரசம் தான் அந்த திருமணத்தின் அடையாளமாகவே இருக்கும். இப்போ நம்ம ஊரில் ஒரு சில இடங்களில் திருமணம் நடைபெறுகிறது என்றால் சீர்வரிசை அதிகமாக கொடுப்பார்கள். இன்னும் ஒரு சில பகுதிகளிலே திருமணம் நடைபெறுகிறது என்றால்
தங்கம் அதிகமாக போடும். அதே போல கானாவூரிலே திருமணம் நடைபெறுகிறது என்றால் அங்கு மிகப்பெரிய அடையாளம் திராட்சை ரசம் தான். எனவே நிறைய மக்கள் வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது அந்த திருமண வீட்டார் ஏற்பாடு செய்திருந்த ரசம் எல்லாம் தீர்ந்து போகிறது. அங்கே ஒரு வெறுமை ஏற்படுகிறது, பற்றாக்குறை ஏற்படுகிறது, அங்கே ஒரு இழிவான நிலை ஏற்படுகிறது. ஆண்டவர் இயேசுவும் அதை பார்க்கிறார், சீடர்களும் பார்க்கிறார்கள், அன்னை மரியாளும் பார்க்கிறார். அன்னை மரியாள் உடனடியாக ஆண்டவரிடம் ரசம் தீர்ந்து விட்டது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார். உடனே பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அந்த பரிந்துரை குணம், அந்த பரிந்துரைக்கின்ற எண்ணம், அந்த குறைவை நிறைவாக்க வேண்டும் என்ற எண்ணம், பரிந்துரை அன்னை மரியாளிடமிருந்து தான் அங்கே தொடங்குகிறது. அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். உடனடியாக அங்கே யூதர்களுடைய தூய்மை சடங்குக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற 6 கல் தொட்டிகள் நிறைய தண்ணீர் நிரப்பப்படுகிறது. அங்கு காலியாக இருந்த அந்த கல் தொட்டிகள் நிரப்பப்படுகிறது. வெறுமையாக இருந்தவை முழுமையாக்கப்படுகிறது, குறைவாக இருந்தவை நிறைவாக்கப்படுகிறது, ஸ்கேர்சிட்டியாக இருந்தது அபண்டன்ஸாக மாறுகிறது, தண்ணீர் முழுமையாக்கப்படுகிறது. அங்கே இயேசு எந்த சொல்லையும் சொல்லவில்லை. பணியாளருக்கு பார்த்து இதை மொண்டு போய் பந்தி மேற்பார்வையாளரிடம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களும் மொண்டு செல்லுகின்ற பொழுது அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியிருக்கிறது. எங்கே குறைவு இருக்கிறதோ, எங்கே பற்றாக்குறை இருக்கிறதோ, எங்கே வேதனை இருக்கிறதோ, எங்கே துன்பம் இருக்கிறதோ, எங்கே கஷ்டம் இருக்கிறதோ, அங்கெல்லாம் நம் தாய் அன்னை மரியாள் தன்னுடைய பரிந்துரையினால் அதை நிறைவாக்குவாள், மகிழ்ச்சியாக்குவாள், சந்தோஷமாக்குவாள். அங்கே ஒரு மாபெரும் அற்புதம் நடக்க செய்வாள். அதுதான் நம் தாய் அன்னை மரியாளுடைய மாபெரும் பரிந்துரைக்கின்ற குணம். இயேசுவே அந்த இடத்தில் தனது நேரம் வரவில்லை என்று அவர் அமைதியாக இருக்கின்ற பொழுது கூட அவருடைய வல்லமையுள்ள பரிந்துரையினால் அன்னை மரியாள் அதை நிறைவுற செய்கிறார். அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, எப்பொழுதெல்லாம் நாம் அன்னை மரியாவை குறித்து தியானிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அன்னை மரியாள் நிறைவை தருபவள், முழுமையை தருபவள், சந்தோஷத்தை தருபவள், மகிழ்ச்சியை தருபவள் என்ற இந்த ஆழமான எண்ணம் கானாவூர் திருமண நிகழ்விலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்வில் நாம் குறைவை கடந்து நிறைவுக்கு வருவோம். எப்பொழுதுமே கடவுள் எனக்கு இதை செய்யவில்லை, இதை கொடுக்கவில்லை, என்னுடைய வாழ்வில் இது கிடைக்கவில்லை, என்னுடைய வாழ்வு துன்பமாக போய்விட்டது, துயரமாக போய்விட்டது, வேதனையாக போய்விட்டது, என்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சியே இல்லை என்ற அந்த குறைவான வார்த்தைகளை நாம் பேசிக்கொண்டிருந்தோம் என்றால் கட்டாயமாக நம்முடைய வாழ்வில் குறைவான செயல்கள் தான் நடைபெறும். நாம் எதிர்பாராத செயல்கள் தான் நடைபெறும், கஷ்டமான செயல்கள் தான் நடைபெறும், கஷ்டமான நிலைக்கு தான் நாம் தள்ளப்படுவோம். மாறாக நாம் கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை வழிநடத்துகிறார், என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார், என் வாழ்வில் இன்னும் மேன்மையை கொடுப்பார் என்ற ஒரு நிறைவான பார்வைக்கு வருகின்ற பொழுது கட்டாயமாக நம்முடைய வாழ்க்கை மென்மேலும் உயரும். அதைதான் இந்த நிகழ்விலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் எங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் குறைகளை எல்லாம் நிறைவாக்கியவள். இந்த இடத்தில் கோணாங்குப்பம், இந்த இடத்தில் தூய பெரிய நாயகி அன்னை வீற்றிருக்கிறார் என்றால் இங்கு வருகின்ற குறைவோடு வருகின்ற, துயரத்தோடு வருகின்ற, வேதனையோடு வருகின்ற அத்தனை மக்களுடைய வாழ்வையும் நிறைவாக்கி உங்களை அனுப்பி வைப்பார். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து உங்களுக்கு அனுப்பி வைப்பார். உங்களை வாழ்வில் ஒரு முழுமையை கொடுத்து அனுப்பி வைப்பார். வேதனையோடு இந்த திருத்தலத்தை நாடி வருகின்ற ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதித்து தன்னுடைய வல்லமையுள்ள பரிந்துரையினால் அவர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை கொடுத்து அனுப்பி வைப்பார். அதனால்தான் எல்லா இடங்களில் இருந்தும் நம் தாய் அன்னை மரியாளுடைய இந்த திருத்தலத்தை நாடி மக்கள் வருகிறார்கள். இங்கு வருகின்ற பொழுது முதலிலே அன்னை மரியாள் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட அத்தனை நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுங்கள். அவள் உங்களுடைய வாழ்வில் எங்கெல்லாம் குறைகளை எல்லாம் நிறைவாக்கி இருக்கிறார்களோ, வெறுமையெல்லாம் முழுமையாக்கி இருக்கிறார்களோ, பற்றாக்குறையெல்லாம் வழிந்தோடுகின்ற நிலையாக மாற்றியிருக்கிறாரோ அந்த நிலைக்கு நன்றி சொல்லுங்கள். அப்பொழுது கடவுள் இன்னும் அன்னை மரியாள் வழியாக உங்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். எனவே அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, நம் தாய் அன்னை மரியாள் குறைகளை முழுமையாக்குபவள். நம்முடைய குறைகளை அவளுடைய பாதத்திலே வைப்போம். அவள் கொடுத்த அந்த பரிந்துரைக்காக நன்றி சொல்லுவோம். இன்னும் நம் வாழ்வில் வளத்துக்கு மேல் வளமும், நலத்துக்கு மேல் நலமும், முழுமைக்கு மேல் முழுமையும் இறைவன் கொடுத்து ஆஸ்வதிக்க அன்னை மரியாள் வழியாக, அவருடைய பரிந்துரையின் வழியாக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென்.